எனது அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ, அல்லாஹ் அசால்ட்டாக அல்லாஹ் ஒரு அற்பமாக கருதுனா அல்லாஹ் நம்மளை அற்பமாக கருதிடுவான். அவன் தனக்குள் என்னை நினைவு கூர்ந்தால் நானும் அவனை அதே மாதிரி நினைவு கூறுவேன். அவன் ஒரு அவையில் மத்தியில் ஒரு சபையோர் மத்தியில் என்னை நினைவு கூர்ந்தால் நானும் உயர்வான மிக கண்ணியமான சபையில் அவனை நான் நினைவு கூறுவேன். இந்த மாதிரி மாணவர்களுடைய சபையில நான் என்ன செய்வேன், அவனை நினைவு கூறுவேன். அவன் ஒரு ஜான் அளவுக்கு என்னை நோக்கி நெருங்கினார், நான் என்ன செய்வேன், ஒரு முழம் நோக்கி வருவேன். அவன் ஒரு முழம் வந்தால் நான் ஒரு கை அளவுக்கு நீளமான அளவுக்கு நான் நெருங்குவேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி வருவேன். எப்படிப்பட்ட இறைவன் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட வல்லமை மிக்கக்கூடிய இறைவனை நாம் துதிக்காமல் திக்ரு செய்யாமல் இந்த உலகத்தினுடைய மற்ற விஷயங்கள்லாம் நினைக்கிறோம். அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நமக்கு அற்புதமான வாழ்வதற்குண்டான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கை என்பது நாம தேர்வு செய்யாமல் இறைவன் நமக்கு தேர்வு செய்து நம்மை படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்திருக்கிறான். அது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்தில் ஏராளமான செல்வங்களையும் வளங்களையும் மனித சமுதாயங்கள் பயன்படுத்தக்கூடிய ஏராளமான பொருட்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்து இந்த உலகத்தை ஒரு சோதனைக்கான ஒரு களமாக, ஒரு பரீட்சைக்கான ஒரு களமாக ஏற்படுத்தி விட்டு நாளை மறுமையில் சொர்க்கத்தை தருவதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை நாம் எப்படி புரிந்து நடக்க வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதில் அல்லாஹ் ஏராளமான உபதேசங்களை, அறிவுரைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு செல்வமாக தந்திருப்பது என்பது நம்முடைய அறிவுதான். அதனுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான அருட்கொடைகளாக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அறிவுதான். இந்த அறிவை, இந்த சிந்தனையை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோமோ, எந்த வழியில் நாம் செயல்படுத்துகிறோமோ அதற்கு தகுந்த மாதிரியாக மாறக்கூடிய தன்மையை அல்லாஹ் இந்த அறிவு சிந்தனைக்கு வழங்கி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் ஆமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களின் அடிப்படைதான் அப்படின்னு சொன்னார்கள். செயல்கள் நம்ம எப்படி செயல்படுகிறோமோ, செயல்படுத்த இருக்கிறோமோ எல்லாமே எண்ணத்தினுடைய பிரதிபலன் தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அறிவை வைத்து ஏராளமான காரியங்கள் நம்ம செய்யறோம். ஒரு நாள்ல காலையில் இருந்து இரவு வரை நம்முடைய பணிகள் என்பது ஏராளமான பணிகள் இருக்கிறது. இதே வருடமாக 10 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தால் ஏராளமான பணிகளை செய்யக்கூடியவராக தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா பணிகளை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்துல போய் நன்மையை எதிர்பார்த்தால், அல்லாஹ்விடத்துல நன்மைக்கு எதிர்பார்க்கிற மாதிரியான காரியங்களை செஞ்சாதான் அல்லாஹ்விடத்துல நன்மை கிடைக்கும். ஒரு முதலாளிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தொழிலாளியாக இருந்தால் அதுல எப்படி ஒரு நன்மை கிடைக்குமோ, ஒரு பெற்றோருக்கு தகுந்த மாதிரியான பிள்ளைகள் இருந்தால் அந்த இடத்துல எப்படி ஒரு நன்மையை பெறுவார்களோ, படைத்தவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்தால், நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் படைத்தவனிடத்திலே நமக்கு நன்மை கூலிகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது. அந்த அடிப்படையில் திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளம் இருக்க வேண்டும். உள்ளம் என்றால் அறிவு, சிந்தனை எல்லாம் சேர்ந்ததுதான் நம்முடைய உள்ளம். அப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், திக்ரு செய்ய வேண்டும் என்று குர்ஆனே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை பார்க்கிறோம். இப்ப அல்லாஹ்வை நினைவு கூறுறதுன்னா என்ன, ஏன் நினைவு கூறணும், அதனுடைய தன்மைகள் என்ன என்பதையெல்லாம் நம்ம விளங்கி பார்க்க வேண்டும். இப்ப நினைவு கூறுதல் அப்படின்னா, இப்ப நம்ம பிள்ளைகளே நினைச்சு பார்க்கிறோம்,
நம்முடைய பெற்றோர்களை நினைச்சு பார்க்கிறோம், நம்முடைய முன்னோர்களை நினைத்து பார்க்கிறோம் அப்படின்னா நம்முடைய சிந்தனையில நினைத்து திக்ரு, அது பேர் திக்ரு தான். நினைத்து பார்ப்பது திக்ரு. அப்ப நினைத்து பார்ப்பதே நம்முடைய முன்னோர்களை, நம்முடைய பெற்றோர்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வியாபாரம், அது இதுன்னு ஏராளமான விஷயங்களை நினைச்சு பார்க்கிறோம் இல்லையா? இந்த நினைத்து பார்க்கிறதுல மற்றதையெல்லாம் நம்ம ஓரளவுக்கு செஞ்சிடறோம். மற்ற உலகத்தினுடைய காரியங்கள்ல மற்றதெல்லாம் என்ன செய்யறோம்? நினைவு கூறுறோம். பிள்ளைகளை மறந்து நீ யார் பத்த பிள்ளைப்பா அப்படின்னு கேட்கிற நிலையில யாரும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை நம்ம கொஞ்சுகிறோம், பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு விடுறோம், பிள்ளைகளை வந்து காலேஜுக்கு அனுப்புறோம். பிள்ளைகள் குறித்து ஏராளமான விஷயங்கள் நம்ம நினைவு கூறுறதுனால தான் அவருடைய வாழ்வு குறித்து நம்ம ஏராளமான சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்துல ஓடுகிறது இல்லையா? அது மாதிரி பெற்றோர்கள், அது மாதிரி நண்பர்கள், அது மாதிரி வியாபார ஸ்தலங்கள், இப்படி எண்ணற்ற விஷயங்களை நம்ம நினைவு கூறக்கூடிய நாம அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோமா அப்படிங்கிறதா முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்தையும் நினைவு கூறுறா மனுஷன். படைத்தவனை, அல்லாஹ்வை, நமக்கு உடலை கொடுத்தவனை, உயிரை கொடுத்தவனை, வாழ்வை கொடுத்தவனை, வாழ்வுக்குண்டான ஆதாரங்களை வழங்கியவனை, ஏராளமான செல்வங்களை வழங்கியவனை நாம நினைவு கூறுதல் என்பது ரொம்ப அற்பத்திலும் அற்பமான நேரங்களே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லதீன ஆமனு, அந்த நம்பிக்கை கொண்ட விசுவாசிகள், தத்மஇன்ன குலூபுஹும், நம்பிக்கை கொண்டுடைய உள்ளங்கள் வந்து அமைதி பெறுகிறது. பி திக்ரில்லாஹி, அல்லாஹ்வின் நினைவை கொண்டே, அல்லாஹ்வின் நினைவை கொண்டே நம்பிக்கையாளர்களுடைய, இறை நம்பிக்கையாளர்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அலா அறிந்து கொள்ளுங்கள், அதாவது உள்ளங்கள் அமைதி பெறுவது அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறாங்க. அதாவது இறை நம்பிக்கையாளருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய நினைவால் தான் அமைதி பெறுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது நம்ம இறை நம்பிக்கையாளர் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை நினைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சொல்லிட்டு சொல்றான் அலா அறிந்து கொள்ளுங்கள் அப்படிதான் என்ன அர்த்தம்? திரும்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? எச்சரிக்கை சொல்றான், அலா அறிந்து கொள்ளுங்கள், புரிஞ்சுக்காங்க, விளங்கிக்காங்க, அல்லாஹ்வுடைய நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதுக்கு ஏராளமான விஷயத்த சொல்லுவாங்க. அப்படி அமைதி பெற்றோம், இப்படி அமைதி பெற்றோம், காசு இருந்தா அமைதியாயிரும், இல்ல சொந்த பந்தங்கள் இருந்தால் அமைதியாயிரும், அது ஆயிரும், இது ஆயிரும், ஏராளமான விஷயங்களை சொன்னாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அழகான அறிவுரை என்ன? அலா அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது, அமைதி பெறாது அப்படிதான் அர்த்தம். இல்லைன்னா என்ன செய்யாது? அமைதி பெறாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அது நேச்சுரல், உண்மையே அதுதான். அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் உள்ளங்கள் என்ன செய்யாது? அமைதியே பெறாது. இதை யதார்த்தத்தில் வாழ்க்கையில பல அம்சங்களை நம்ம பார்க்க முடியும். நிறைய காரியங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நினைவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் அமைதியான உள்ளத்தை பெற்றவர்களாக, நிறைய விஷயங்கள்ல ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக, இருக்கக்கூடியவர்களாக நம்ம பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அரசினுடைய நிழலில் அல்லாஹ் 7 வகையான பண்புகளை கொண்டவர்களுக்கு, 7 வகையான ஏதாவது ஒரு காரியங்கள்ல ஒன்றை செஞ்சவர்களுக்கு அரசினுடைய நிழலில் அல்லாஹ் இடம் தருகிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுல நிறைய பேர் சொல்லிட்டு, நீதிமிக்க அரசர், இளமையில அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர், இப்படி வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாமல் தான தர்மங்கள் செய்யறவங்க, கற்பொழுக்கத்தோட நடக்கிறவங்க, நிறைய விஷயத்தை 7 விஷயங்கள் சொல்றதுல ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, யாருடைய உள்ளம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அதன் மூலியமாக கண்ணீர் வடிக்கிறதோ, யாருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வை நினைச்சு அதன் மூலியமாக கண்ணீர் வடிக்கிறதோ, கண்கள் கண்ணீர் சிந்துகிறதோ, அந்த கண்களுக்கு அரசினுடைய நிலையில் அல்லாஹ் இடம் தருகிறான். அப்போ உள்ள எப்படி இருக்கணுமா? சில பேர் என்ன சொல்றாங்க, எல்லோரும் இருக்கும் போது
எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது தொழுவோம், துவா செய்வோம், காரியங்கள்லாம் நடக்கும். ஆனா தனியா இருக்கும் போதே திக்ரு செய்வோமா, அல்லாஹ்வை நினைவு கூறுவோமா, இந்த வானம் பூமி படைக்கப்பட்டது குறித்த விஷயங்களை யோசிச்சு பார்ப்போமா? நம்ம யாரு, நம்ம எங்கிருந்து வந்தோம், நம்முடைய வாழ்க்கைன்னா என்ன, மரணத்துக்கு பிறகு என்ன, நம்ம மரணிக்க போறோங்கிறதே நமக்கு விளங்கி வச்சிருக்கிறோமா? நம்ம மரணிக்க போறோம், என்னது மரணிக்க சாவ போறோமா? நம்ம சாவதான் போறோம், என்ன சாவ போறோமா அப்படிங்கிறாங்க. எல்லாருமே சாவதான் போறோம். அப்ப இதை நினைவு கூறும் போதுதான் மனிதனுக்கு என்ன செய்யும், இறைவனை பற்றிய அந்த நினைவு வரும் இல்லையா? அப்ப யார் தனிமையில் இருந்து இறைவனை நினைத்து, வானம் பூமி படைக்கப்பட்டது குறித்து நினைத்து, தான் படைக்கப்பட்டது குறித்து நினைத்து, அல்லாஹ்வை நினைத்து கண்கள்ல கண்ணீர் வருது, அழுகுறான். யா அல்லாஹ், அற்புதமான வாழ்க்கைக்கு தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வே, மறுமை வாழ்க்கையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய அல்லாஹ்வே, இந்த உலகம் என்பது அற்பத்திலும் அற்பமானது, சொற்பமானது. உன்னை நினைவு கூறுகிறேன் இறைவா, நீ தூய்மையானவன், உனக்கே எல்லா புகழும் இறைவா இப்படின்னு இறைவனை புகழக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஒருவர் கண்ணீர் வடிக்கிறார்னா அவருக்கு என்னதான் அந்த அது இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு தானே இது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, அந்த உள்ளம் படைத்த அந்த மனிதருக்கு மறுமையிலே அப்படி ஒரு பாக்கியமான ஒரு நிலை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுறதுக்கு தான் குர்ஆன் நமக்கு கற்று தந்திருக்கிறது. இறைவனை என்ன செய்யணும்னா நினைச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபதுகுருனி அதுகுருக்கும், நீங்க என்ன நினைச்சா நான் உங்களை என்ன செய்வேன், நினைப்பேன். அதாவது எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு நன்றி மறந்துடாதீங்க. அதாவது அல்லாஹ் சொன்னா என்ன என்ன செய்யுங்க, நீங்க நினைச்சா நான் என்ன செய்வேன், உங்களை நினைப்பேன். என்ன எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்க, எனக்கு நன்றி மறந்துடாதீங்க. அப்ப இறைவன் எப்படின்னு சொன்னா, அவனை நம்ம நினைச்சா தான் அவன் நம்மளை நினைப்பான். நல்ல விளங்கிக்காங்க. அவனா வந்து நம்மளை நினைக்கணும், ஏன்னா இறைவனுக்கு என்னை பத்தி நினைக்க நேரம் இல்லையா அப்படிலாம் கேட்கிற ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா? நீ நினைச்சியா தான் கேள்வி, நம்ம நினைச்சோமா அப்படிதானே கேள்வி. இறைவன் அப்படிதான் நம்மளை கேட்பான். அப்ப இறைவன் என்ன சொல்றான் பாருங்க, அவன் என்னை நினைக்கட்டும், நான் அவனை நினைக்கிறேன். என்ன நீ நினைக்கிறியா, நான் அவனை நினைக்கிறேன். எனக்கு நன்றி செலுத்துங்க, எனக்கு நன்றி மறந்துடாதீங்க. என்ன நன்றி மறந்து என்ன செஞ்சிடாதீங்க, இருந்துடாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுகிறாங்க. நன்றிங்கிற வாசகம் வந்து மனிதன் எதிர்பார்க்கிறான் இல்லையா? இந்த உலகத்துல என்ன செய்யறாங்கன்னா, மனிதன் நன்றிங்கிற அந்த வாசகம் நிறைய வார்த்தைகள்ல வரும். ஏன்பா நன்றி மறந்துட்டியா, பெத்தவங்கள மறந்துட்டீங்களா, அவரை மறந்துட்டீங்களா, இவ்வளவு மறந்துட்டீங்களா, நன்றி விசுவாசம் இல்லையா அப்படிலாம் சொல்லுவாங்களா இல்லையா? இந்த நன்றிங்கிற அந்த விஷயம் வந்து அதிகமாக நம்ம நன்றி செலுத்துவதற்கு தகுதியானவங்க உலகத்திலேயே ஒரே ஒருத்தர் இறைவன் மட்டும்தான். அதிக தகுதி படைத்தவன் இறைவன் தான். மற்றது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு வெளிப்பாட்டினுடைய விஷயம் தான். இப்ப பெத்தவங்க நம்மளை பெற்றிருக்காங்கன்னு சொன்னா அவங்க தீர்மானிச்சு நம்மளை பெக்கல இல்லையா? அதுவும் இறைவனுடைய ஏற்பாட்டில் உள்ளதுதான். எல்லாமே உலகத்தில் உள்ள எல்லாமே, நம்ம உலகத்தில் என்னென்ன நடக்குதோ, யார் மூலியமா ஏதாவது ஒரு உதவி நடந்தாலும், ஏதாவது ஒரு காரியம் நடந்தாலும், ஏதாவது நம்ம ஒரு காரியத்தை செஞ்சாலும் எல்லாமே இறைவனுடைய ஏற்பாட்டினால்தான் நடக்குது அப்படிங்கிற நமக்கு தெளிவா தெரியுது. அதான் உண்மை. அப்போ நன்றி யாருக்கு செலுத்துவதற்கு அதிகமான தகுதி இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு தான் இருக்கு இல்லையா? அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் என்ன செய்யறான், என்னை நினையுங்கள், நானும் என்ன செய்யறேன், உங்களை நினைக்கிறேன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு நன்றி மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ இது எவ்வளவு அவசியமான முக்கியமான ஒரு தன்மை நம்ம இடத்துல இருக்குது, இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் ஒரு நபர் அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒருத்தவங்க வந்து வேலை கேட்டு வர்றாங்க. ஒரு பையன், படிக்கிற பையன் வேலை கேட்டு வர்றான். உடனே அந்த நபர் என்ன தன்னுடைய கடையில அவனுக்கு வேலை கொடுக்குறாரு. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பெற்றோர் தகப்பனார் இல்லை, தாயார் மட்டும் இருக்கிறாங்க. இந்த பையனுக்கு வேலை கிடைச்சி அந்த ஒரு சாதாரண கடையில் வேலை கிடைக்குது. வேலை கிடைச்சிக்கிட்டு வேலை பார்த்துட்டே போய் படிக்கிறான்.
படிச்சு அவனுடைய வருமானம் என்ன ஆயிடுன்னு சொன்னா ஒரு மாசத்திற்கு 12 லட்சம் ரூபாய் அளவுக்கு உண்டான வருமானம் கிடைக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டான். சரியான வருமானம். அதுக்கு இல்லாம இவன் யாரும் இவனுக்கு கீழே 1000 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு 1000 பேரை வச்சு பணி செய்யற அளவுக்கு பெரிய ஒரு தன்மையில வந்துட்டான். அந்த பையன், இது நடந்த உண்மையான சம்பவம். அந்த பையன் என்ன செய்யறான்னு சொன்னா, இவர் ஒரு சாதாரண ஒரு கடை வைத்திருக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து என்ன வேணாலும் சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் கேளுங்க, எவ்வளவு இல்லைன்னா அவருக்கு உட்பட்ட அளவுக்கு யாருக்காச்சும் வேலை வாய்ப்பு வேணுமா நான் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு காசு கடன் எது இருந்தால் நான் தர்றேன், இப்போ சும்மா இதை வச்சுக்காங்க ஒரு 5 லட்சம் ரூபா இப்படின்னு சொல்லி அப்பப்போ வந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காராம். அப்ப அவருக்கே ஆச்சரியமா இருக்கு, நம்ம வேலை தான் கொடுத்தோம், வேலை கொடுத்ததுக்கு இது ஒரு விஷயமா அப்படிங்கும்போது அந்த பையன் சொல்லக்கூடிய விஷயம்னா, எங்க வீடு அவ்வளவு கஷ்டப்பட்ட நிலையில் நாங்க இருந்தோம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தகப்பனார் குடியாக குடிச்சு ஆளு அவுட்டு, இப்போ என் தாயார் தான் என்ன வளர்க்குறாங்க, வேலை எங்கேயுமே கிடைக்கல, நீங்க தான் என்ன செஞ்சீங்க, வேலை கொடுத்தீங்க, வேலை கொடுத்து என்னுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தையும் ஒதுக்கி கொடுத்தீங்க, இதுக்கு நான் உங்களுக்கு எனக்கு நன்றி கடன் பட்டான். இதுக்கும் இவ்வளவுக்கு அவர் மாற்று மதத்தவர், இவர் வேலை கொடுத்தவர் முஸ்லீம், அந்த பையன் மாற்று மதத்தில் உள்ள ஒரு பையன். அந்த பையன் என்ன செய்யறான்னு சொன்னா, இல்ல நான் வந்து நீங்க என்ன வேணாலும் கேளுங்க பாய், எவ்வளவு வேணாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஒரு வேலை கொடுத்து ஒரு நேரத்தை ஒதுக்கிய ஒரு காரணத்திற்காக அந்த பையனுடைய அந்த நன்றி செலுத்தக்கூடிய தன்மை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு நம்மகிட்ட என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இது மாதிரி நிறைய நடக்குது, நம்ம உலகத்தில் நிறைய பார்க்கிறோம். வாழ்நாளில் நமக்கு யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு சின்ன உதவிகளை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா நன்றி செலுத்தணுங்கிற எண்ணம் நமக்கு என்ன செய்யுது வருது. அப்ப அதெல்லாம் விட படைச்சவன் எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா, நமக்கு உயிரை கொடுத்து உடலை கொடுத்து பேசக்கூடிய நாவு, சில பேர் பேசுறதுக்கே வராம இருக்கிறாங்க. ஒரு அன்னைக்கு ஒருத்தர் பார்க்குறேன், பேச்சு பெரிய ஆள் ஆகிட்டாரு, பேச்சே வரமாட்டேங்குது. பார்த்து என்ன பேசுறேன், எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து பேச்சு வராது, இப்போதான் கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, நாக்குலாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறாங்க, காது கேட்குது. சில பேர் காது கேட்கலன்னா பேச்சு வராது, இவர் காது கேட்குது பேச வரல, அதை அவரால் சொல்ல முடியல. அப்போ இந்த நாவுக்கு நம்ம திக்ரு செஞ்சிருக்கிறோமா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் நாவை தந்திருக்கிறோம், அந்த நாவை வச்சு திட்டுறோம், நாவை வச்சு வம்பு இழுக்கிறோம், இந்த நாவினால ஏராளமான கெட்ட வார்த்தைகளை பேசுறோம், இந்த நாவை கொண்டு எவ்வளவோ மோசமான காரியங்கள்லாம் செய்யப்படுகிறது இல்லையா. ஆனா அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் நம்ம பேசுறோமா, அல்லாஹ்வை திக்ரு செய்யறோமா அப்படின்னு பார்த்தா திக்ரு செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம ரொம்ப அற்பத்திலும் அற்புதமாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதற்கு ஏற்ப அவனிடம் நான் நடந்து கொள்வேன். இறைவன் என்ன சொல்றானா, எனது அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ, அல்லாஹ் நல்லவன் வல்லவன் படைப்பாளன் உதவி செய்யவன் கண்ணியமானவன் அப்படின்னு நினைச்சா அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கிடுவேன். அல்லாஹ் அசால்ட்டாக அல்லாஹ் ஒரு அற்பமாக கருதுனா அல்லாஹ் நம்மளே அற்பமா கருதிடுவான். அதான் இவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றது பாருங்க, என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதற்கேற்ப அவனிடம் நான் நடந்து கொள்வேன். அவன் என்னை நினைவு கூறும்போது நான் அவனுடன் இருப்பேன். என்னை நினைவு கூர்ந்தா நான் அவன் கூட என்ன செய்வேன், என்னை திக்ரு பண்ணா நான் அவன் கூட இருப்பேன். எப்படின்னு சொன்னா, அவன் தனக்குள் என்னை நினைவு கூர்ந்தால் நானும் அவனை அதே மாதிரி நினைவு கூறுவேன். அல்லாஹ் நம்ம மனசுக்குள்ளேயே நினைவு கூறுவேன்னு வைங்க, அல்லாஹ் என்ன செய்வானா, அவனும் அவன் அதே மாதிரி நினைவு கூறுவேன், நானும் அதை போன்று நினைவு கூறுவேன். அவன் ஒரு அவையில் மத்தியில் ஒரு சபையோர் மத்தியில் என்னை நினைவு கூர்ந்தால் நானும் உயர்வான மிக கண்ணியமான சபையில் அவனை நான் நினைவு கூறுவேன். மாணவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி மாணவர்களுடைய சபையில நான் என்ன செய்வேன், அவனை நினைவு கூறுவேன். அவன் ஒரு ஜான் அளவுக்கு என்னை நோக்கி நெருங்கினார், அல்லாஹ்வை நோக்கி நம்ம ஒரு ஜான் அப்படி போனோம்னா அப்ப நான் என்ன செய்வேன்னு சொன்னா ஒரு முழம் அளவுக்கு நான் வருவேன். அல்லாஹ் சொல்றான், அவன் ஒரு ஜான் தான் என்ன நோக்கி வர்றான், முயற்சி பண்றான், நான் என்ன செய்வேன்னா ஒரு முழம் நோக்கி வருவேன். அவன் ஒரு முழம் வந்தால் நான் ஒரு கை அளவுக்கு நீளமான அளவுக்கு நான் நெருங்குவேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி வருவேன். எப்படிப்பட்ட இறைவன் பார்த்தீங்களா, ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அற்புதமாக மனிதர்கள் இறைவனை நேசிக்கணும்,
அப்படிங்கிறதுக்கு இறைவன் நமக்கு சொல்லக்கூடியனா, அவன் நடந்து வந்தா நான் ஓடி வருவேன், ஒரு ஜானு வந்தா நான் ஒரு முளம் வருவேன், அவன் ஒரு முளம் வந்தா கை நீள அளவுக்கு நான் வருவேன். இப்படி ஒரு நெருக்கமாக மனசுல நினைச்சா நானும் என்ன செய்வேன், அவனை நினைவு கூறுவேன். அவன் ஒரு சபைகளை என்னை பத்தி நினைச்சா நானும் மேலான சபைகளை நம்மளை பத்தி நினைப்பேன், மனிதர்களை பத்தி நான் நினைப்பேன்னு சொல்லி இறைவன் சொல்லுகிறான்னா எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு விஷயம். இப்போ மனிதர்கள் இந்த உலகத்துல நினைவு கூறுவதற்கு தகுதியானவன் இறைவன் தான் ஒண்ணு. ஏன்னா அவனுக்கு தான் அனைத்து வல்லமையும் இருக்கிறது. ரெண்டு, அப்படிப்பட்ட வல்லமை மிக்கக்கூடிய இறைவனை நாம் துதிக்காமல் திக்ரு செய்யாமல் இந்த உலகத்தினுடைய மற்ற விஷயங்கள்லாம் நினைக்கிறோம், அதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கல அப்படின்னு சொன்னா எவ்வளவு கடுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம நினைவு கூர்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய பல விஷயங்களை நம்ம பார்க்கணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொன்று கத்திட்டு கடுமையா நினைவு கூறுறங்கிற பேர்ல இருப்பாங்க. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மலையில ஒரு கணவாயில நடந்து செல்லும் போது அப்ப என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் சஹாபாக்கள்லாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லி நினைவு கூறுறங்கிற அந்த இதுல ரொம்ப ஹார்ஷா ரொம்ப வேகமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நீங்க அல்லாஹ்வை நீங்க நினைவு கூறுறீங்க ரைட்டு, ஆனா அது நீங்க உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. நீங்க செவிடனை கூப்பிடவில்லை, இறைவனை கூப்பிடுறீங்க. அவன் என்ன செய்வான், உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவனாக, உங்களுடைய அழைப்புக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறான். தூரத்துல இருக்கிற எங்கேயோ வானத்துல இருக்கிறவனை கூப்பிடுறேன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது, உங்க பக்கத்திலே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க. அழகான ஒரு உபதேசத்தை சொல்லி நமக்கு சொன்ன ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப இறைவனை நினைவு கூறக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, இது நம்ம இடத்துல வர வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுபஹானல்லாஹ் அதை 100 தடவை சொன்னால் 1000 நன்மைகள் கொண்டது. ஒரு நாளைக்கு உங்களால 1000 தர்மம் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. 1000 தர்மமா அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்டாங்க. சுபஹானல்லாஹ் சொல்லுங்கள், 100 தடவை சுபஹானல்லாஹ் சொன்னால் அது 1000 நன்மைகளை உங்களுக்கு பெற்று தரும். அதே மாதிரி சொன்னாங்க சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 தடவை நீங்க சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றும் சொல்லுங்க. லுஹா தொழுகுங்க, இது உங்களை சொர்க்கத்துக்கு இட்டு செல்லும், நன்மையை தரும் அப்படின்னு சொல்லி நிறைய திக்ருகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அதனால நம்ம சும்மா தான் இருக்கிறோம்னு வைங்களேன், ஒரு கடையிலையோ ஒரு வீட்லயோ ஒரு வாகனத்திலேயோ போயிட்டு இருக்கோம், நேரமே போகலன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஒரு சுபஹானல்லாஹ் ஒரு 100 வாட்டி சொல்லுவோம், இப்படி திக்ரு பண்ணுவோம். இன்னும் நிறைய திக்ருகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், கலிமாக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இது மாதிரி நிறைய திக்ருகள்லாம் ரசூலுல்லாஹ் கட்டு தந்திருக்கிறார்கள். அதை நினைவு கூர்ந்தா மிகப்பெரிய நன்மையான ஒரு காரியம், அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.